நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். வர விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு இந்த அரண்மனையில நாம கொடுக்க போற வரவேற்பு எப்படி இருக்கணும்னா அதை பார்த்து இந்த மொத்த உலகமும் அசந்து போகணும் மகாராஜா. நீங்க இந்த பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க மகாராஜா. எல்லா ஏற்பாடுகளும் என்னோட மேற்பார்வையில கச்சிதமா நடக்கும். நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும்னு நினைச்சேன். தினமும் நம்ம ராஜ நர்த்தகி சௌதாமணியோட பக்திமயமான நடன நிகழ்ச்சியை நடத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது மூலமா நம்ம ராஜ்யத்துல இருக்கிற எல்லா மக்களும் விநாயக பெருமானோட பக்தியில மூழ்கி ஆனந்தத்தை அடைவாங்க. குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும், நான் பேசலாமா? சொல்லு பண்டிதனே ராமகிருஷ்ணா, சொல்ல வந்த விஷயத்த சொல்லு. மகாராஜா, 10 நாளைக்கு ராஜ நர்த்தகியோட நடனம் மட்டும்தானா இந்த உற்சவத்தை உற்சாகமா நடத்த முடியாம போகவும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? அவங்க நாட்டியத்தை நாம எப்ப வேணும்னாலும் பார்க்கலாமே. இதுல புதுசா என்ன இருக்கு? அப்படின்னா புதுசா என்ன பண்ணணும்னு சொல்லு. நானே மிருதங்கத்தை எடுத்து வாசிச்சுக்கிட்டே இருக்கட்டுமா? மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணன் சொன்னதை நான் 100% ஆமோதிக்கிறேன். நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா என்னோட விருப்பத்தை சொல்ல நினைக்கிறேன். சொல்லுங்க மந்திரியாரே. மகாராஜா, பகவான் கணேசனோட பக்தர்களுக்கு இந்த விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கும். இஷ்ட தெய்வமான இவருதான் 64 கலைகளையும் உருவாக்குனாரு. எல்லாத்துலயும் கை தேர்ந்தவர். அதனால அவரை விட பெரிய கலைஞர் வேற யாரா இருக்க முடியும் சொல்லுங்க? அவரே ஒரு பெரிய கலை பிரியருங்கிறதுனால ஒரு இசை போட்டியை நடத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல நம்ம நாட்டை சேர்ந்தவங்க மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற கலை பிரியர்களையும் கலை போட்டிதாரர்களையும் நாம் இதுல பங்கேற்க வைக்கலாம். ஒரு சிறந்த இசை போட்டியை நடத்தி சங்கீத மழையை பொழிய வைக்கலாம். அப்புறம் அதுல ஜெயிச்சவங்களுக்கு தகுந்த பரிசை வழங்கி அவங்களை கௌரவிக்கலாம். ரொம்ப அருமையான யோசனை மந்திரியாரே. நீங்க சொன்ன இந்த யோசனையை கேட்டு எனக்கு ஒரு விஷயம் தோணுது. நாம ஏன் பகவான் ஸ்ரீ கணேசருக்கு நன்றி செலுத்துற வகையில சந்திரமணி வைரத்தை சமர்ப்பிக்க கூடாது? மகாராஜா, இது மிக சிறந்த யோசனை. ஆனா அந்த வைரம் இப்போ பிரம்ம கமல புஷ்பத்துல வச்சிருக்கோம். நானும் இத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்த மந்திரியாரே. இந்த பிரம்ம கமல புஷ்பம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மலரும். ஆனா நம்முடைய இசையால அத மலர வைக்க முடியும்னு சொல்றாங்க. அதனால என்னுடைய யோசனை என்னன்னா, இதையே நாம ஏன் ஒரு போட்டியா அறிவிக்க கூடாது? கணேச உற்சவத்தோட 10வது நாள் இருக்கிற பாடகர்கள்ல யார் ஒருத்தர் இந்த பிரம்ம கமலத்தை தன்னுடைய பக்தியாலையும் இசை திறமையாலையும் மலர செய்றாரோ அவர்தான் இந்த இசை போட்டியோட வெற்றியாளரா அறிவிக்கப்படுவாரு. அதுக்கப்புறம் அந்த பாடகருக்கு சரியான அரச மரியாதையோட பரிசுகளும் வழங்கப்படும். அதுக்கப்புறம் அந்த சந்திரமணி வைரம் விநாயக பெருமானோட பாதங்கள்ல சமர்ப்பிக்கப்படும். அப்படியே அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட பக்தர்களுக்கும் விருந்தாளிகளுக்கும் சந்திரமணியோட அளவில்லாத அழக பார்க்கிற வாய்ப்பும் கிடைக்கும். குருதேவா, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஒண்ணும் இல்ல மகாராஜா, சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இதை விட சிறந்த ஏற்பாடுகளை வேற யாராலையும் பண்ணவே முடியாது. நான் இன்னில இருந்து அந்த ஏற்பாடுகளை கவனிக்கிற வேலையை பார்க்கிறேன். மகாராஜா, இந்த ஒரு விநாயகர் சதுர்த்தி விஜயநகர சரித்திரத்துல நீங்காத இடம் பிடிக்க போகுது. அப்புறம் நான் ராஜகுரு தாத்தாச்சாரியார் இத பொறுப்பா கவனிச்சுக்கிற மகாராஜா. அற்புதம். நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை ஆரம்பிக்கலாம். ஆமா ராமா, இந்த சந்திரமணி வைரம்னா என்ன? தெரியல பட்டு. ஆனா சந்திரமணி வைரத்தை பத்தி மத்தவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா முழுசா எனக்கு தெரியாது. இப்ப தெரிஞ்சுக்கிட்டாகணும். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாரும் ரொம்ப சரியா தான் பண்ணீங்க. மகாமந்திரியாரே, மந்திரியாரே, அது ஒண்ணுல இந்த சந்திரமணிங்கிறது என்ன? வைரம். என்ன விளையாடுறீங்க? அது வைரங்கிறது எனக்கும் தெரியும். இருந்தாலும் இந்த வைரத்துக்கு அப்படி என்ன தனிச்சிறப்பு இருக்கு? அது பேரை கேட்டதும் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அதை கேட்டதும் அரசவையில இருந்த எல்லார் முகமும் சூரிய ஒளி தண்ணீர பட்டதும் பிரதிபலிக்குமே, அந்த மாதிரி பிரகாசமா இருந்துச்சு. அத்தனை பேர் முகத்திலையும் அப்படி ஒரு ஆச்சரியம்.
அந்த வைரத்துக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்கு மந்திரியாரே? அந்த வைரத்தை பத்தி எவ்வளவு புகழ்ந்தாலும் அதுக்கு ஈடு இணையே இருக்காது. ஆஹா. இந்த உலகத்துல இருக்கிற எந்த மொழியாலையும் அந்த அருமையான வைரத்தை பாராட்ட ஒரு சிறந்த வார்த்தை கூட கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு ஒளி, அப்படிப்பட்ட பேர் அழகு, அதை பார்த்த உடனே மயங்கிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஈர்ப்பை இதுவரைக்கும் யாரும் பார்த்திருக்கவே மாட்டாங்க, இனிமேலும் பார்க்க முடியாது. உங்களை பாராட்டியே ஆகணும். கவிஞர் மாதிரி இல்ல பேசுறீங்க. இந்த மாதிரி சாதாரண வைரத்தை இன்னும் அழகாக்குறதுக்கு உங்களை மாதிரி தான் பேச கத்துக்கணும். சாதாரண வைரமா? சரி பண்டிதர் ராமகிருஷ்ணா, இன்னைக்கு ராத்திரி இந்த மாளிகைக்கு நீங்க தவறாம வரணும். இந்த சாதாரணமான வைரத்தோட தரிசனத்தை ஒரு சாதாரணமான முறையில உங்களுக்கு காட்ட போறேன். சரிங்க மந்திரியாரே. வாங்க ராமகிருஷ்ணா. இந்த முறையில வைரத்தை பார்க்கறது தடை செய்யப்பட்டிருக்கு. இருந்தாலும் எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. உள்ள எல்லா விளக்குகளையும் அணைச்சிருங்க. உள்ள போலாமா? கண்டிப்பா. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இந்த மலரை பிரம்ம கமலன்னு சொல்லுவாங்க. இது தன்னால மலரும், தன்னால மொட்டா மாறும். இது எப்ப மலருங்கிறதையும் இது எப்ப மொட்டா மாறுங்கிறதையும் யாராலையும் சொல்ல முடியாது. சந்திரமணி வைரத்தை அலங்கரிக்கிறதுக்கு இதை விட ஒரு அழகான இருப்பிடம் இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனா இது உண்மையிலேயே இருக்க வேண்டியது பகவான் ஸ்ரீ கணேஷோட பாதங்கள்ல. இந்த சந்திரமணி வைரம் ரொம்ப விலை உயர்ந்ததா இருக்கும் இல்லையா? யாராலையும் அதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது பண்டிதரே. தோராயமா இதோட மதிப்பை சொல்லணும்னா 2 ராஜ்யங்களை வெத்து வாங்கலாம்னு நினைக்கிறேன். அப்படியா? இந்த வைரம் யாருகிட்ட இருக்கோ அவங்க 7 தலைமுறைகளை சேர்ந்தவங்க மட்டும் இல்ல, யார் அவங்க வீட்டுக்கு வெறுங்கையை வீசிட்டு வந்தாலும் சரி, அவங்கள மறுபடியும் வெறுங்கையோட திரும்ப அனுப்பி வைக்காது. இந்த வைரம் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே பெரிய குபேரன். இது நம்ம விஜயநகர சாம்ராஜ்யத்தோட ஒரு எடுத்துக்காட்டா திகழுது. இவ்ளோ அற்புதமான விலை மதிப்பில்லாத இந்த வைரம் நம்ம ராஜ்யத்துக்கு சொந்தமானது. ராமா 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 ராமா, அவனால எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. என் ஜாதகத்துல ஒரு தோஷமா மாறி என்ன அவன் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கான். எல்லா விஷயத்திலையும் முந்திரி கொட்டை மாதிரி மூக்க நுழைக்கிறது அவனுக்கு ஒரு பொழுதுபோக்கா ஆயிடுச்சு. நான் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்றதுக்கு வாயை திறந்தா போதும், எனக்கு முன்னாடி அவன் முந்திக்கிட்டு சொல்லிடுறான். எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவன் இருக்கிற அடையாளமே தெரியாம பண்ணிடுவேன் இந்த தாத்தாச்சாரியார். நீங்களே சொல்லுங்கடா, நான் எவ்வளவு ஆசையோட என் அன்பான சௌதாமணியோட நாட்டியத்தை நடத்தணும்னு ஏற்பாடு பண்ணேன். அதுல என் தலையிட்டு அதை நடத்த விடாம பண்ணிட்டான் அந்த அயோக்கியன். நல்ல வேளை மகாராஜா அந்த நாட்டிய நிகழ்ச்சியை ரத்து பண்ணிட்டாருன்னு சௌதாமணிக்கு தெரியாது. தெரிஞ்சதுன்னா என்னோட கதி அதோ கதிதான். அது பாருங்கடா, சௌதாமணி நீங்க எங்கேயாவது பாத்தீங்கன்னா. ஏற்கனவே பார்த்தேன் குரு. யாரு? உங்க காதலி அந்த சௌதாமணி தேவியே தான். எப்போ? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால. எங்க? மாளிகை விட்டு வெளியில வரும்போது குருஜி சொல்லிட்டான். என்ன சொன்னீங்க? அதான் இந்த உற்சவத்துல உங்க நிகழ்ச்சி ரத்து ஆயிடுச்சுன்னு தான். யாரா சொன்னது? நாங்க தான். அவங்க கேட்டாங்க, நாங்க சொல்லிட்டோம். ஐயோ அறிவு கட்டவங்களா, ஏன்டா உண்மையை சொன்னீங்க? தெரியாதனமா வாழ்க்கையில முதல் முறையா வாயில இருந்து உண்மை தவறி வந்துருச்சு. ஏன்னா என்னைக்கு உங்ககிட்ட சேர்ந்தமோ அன்னையில இருந்து எங்களுக்கு உண்மைக்கு சம்மந்தமே இல்லாம ஆயிடுச்சுல. அப்புறம் என்ன இருக்க போகுது? அவ அதுக்கு என்ன பதில் சொன்னான்னு சொல்லி தொலைங்கடா. சொல்லிட்டாங்க. என்ன ரத்து ஆயிடுச்சா? அதான் சொல்லிட்டீங்கல்ல, அவளோட நாட்டிய நிகழ்ச்சி ரத்து ஆயிடுச்சுன்னு. அவங்க சொன்னது உங்களையே ரத்து பண்ணிட்டாங்களா? சௌதாமணிக்கு உங்க முகத்தை பாக்குறதுக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க குருஜி. நான் என்னடா தப்பு பண்ண? தவறான நேரத்துல அவங்க பேரை நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னு உங்க மேல அவங்க கோபப்பட்டாங்க குருஜி. நாசமா போச்சா? இதையும் சொன்னாங்க. என்ன சொன்னா? நீங்க நாசமா போயிடுவீங்கன்னு அவங்க பயங்கரமா சாபம் விட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு உங்களுக்கு நடுவுல எதுவும் இல்லையா? அது மட்டும் இல்ல குருஜி, இனிமே அந்த சௌதாமணியோட வீட்டு கதவு உங்களுக்காக மூடியே இருக்குமா? இது பெரிய அவமானம். என்னது?
என் அழகுக்கு ஏற்பட்ட அவமானம். இவ்ளோ அழகான பொண்டாட்டிய நேர்ல வச்சுக்கிட்டு நீங்க வேற எதையோ யோசிச்சுட்டு இருக்கீங்க. சரி சொல்லுங்க, நீங்க எதை பத்தி யோசிக்கிறீங்க? யார பத்தி யோசிக்கிறீங்க? சந்திரமணியை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். சந்திரமணியா? ஆமா சாரதா, சந்திரமணி ரொம்ப அழகானது, எல்லாரையுமே மயக்கிடும். அதோட அழக பாக்குற யாரா இருந்தாலும் அதுக்கு அடிமைதான். நானும் அந்த சந்திரமணியை பார்த்ததுல இருந்து அதோட அழகுக்கு முழுமையா அடிமையாயிட்டேன். அத பார்த்ததுல இருந்து ஒவ்வொரு நொடியுமே அதோட பேரழக பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தான் எனக்கு தோணுது. அப்படியா? ஆமா, உனக்கு ஒண்ணு சொல்லவா? அந்த சந்திரமணியை பார்த்த அடுத்த நிமிஷமே நான் என்னையே மறந்து போயிட்டேன். அட நான் மட்டும் இல்ல, அத பாக்குற எல்லாரும் அவங்களே மறந்துடுவாங்க. அப்புறம் சொல்றேன் இரு. அதோட மினுமினுக்கிற ஜொலி ஜொலிக்கிற தன்மையன்னா எவ்வளவுதான் பாராட்டினாலும் அது பத்தாது. சொல்ல போனா அதோட அழக பாராட்டுறதுக்கு இந்த ஒரு ஆயுசு பத்தாது சாரதா. அப்புறம் என்ன, அந்த சந்திரமணி யாருக்கு சொந்தமா இருக்குமோ அவங்க பெரிய அதிர்ஷ்டம் பண்ணி இருக்கணும். என்னாச்சு உனக்கு? இரு இரு, என்னாச்சு? என் வாழ்க்கையே போச்சு, எல்லாம் போச்சு. என்ன இவன் நடந்தது எதையுமே சொல்லாமலேயே இவன் என் வாழ்க்கை போயிடுச்சுன்னு ஒப்பாளி வச்சுக்கிட்டு இருக்கா. என்னமா என்ன சொன்னாருன்னு நீங்களே அவர்கிட்ட கேளுங்க. இவ எதுக்காக அழுவுறான்னு எனக்கு எப்படி தெரியும்? நீங்களே கேளுங்களேன். நீங்க தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த சந்திரமணியோட அழக பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. சரி, அதுக்கு என்ன இப்போ? நான் மோசம் போயிட்டேன், என் வாழ்க்கையே போச்சு. அதுக்கு அப்பலாம் என்ன நடந்ததுன்னு சொல்ல. இவரோட வாழ்க்கையில இன்னொரு பொண்ணு வந்துட்டா. அவளோட பேரு சந்திரமணி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அழக பத்தி எல்லாம் சொன்னாரு தெரியுமா? ஐயோ, சந்திரமணி வைரம் வைரம். பாத்தீங்களா, மறுபடியும் அவள வைரம்னு சொல்றாரு. அம்மா, வைரத்தோட பேருதாம்மா சந்திரமணி. பாத்தீங்களா, கண்ணு மூடிட்டு இருந்தாலும் அவளோட பேரை சரியா சொல்றாரு. வாய் மூடு, கத்தி கீழே போடுங்க. முதல்ல நான் சொல்றத முழுசா கேட்டதுக்கு அப்புறமா நீங்க கத்தி எடுத்துக்கோங்க. நான் சொன்னது ஒரு அழகான விலை மதிப்பில்லாத ஒரு அற்புதமான வைரம். இன்னைக்கு அரசவையில என்ன நடந்துச்சுன்னா, சரியான அரச மரியாதையோட பரிசுகளும் வழங்கப்படும். நம்ம அரண்மனையில இந்த தடவை ஒரு மகா பூஜையை நடத்தணும். அதுக்கப்புறம் அந்த சந்திரமணி வைரம் விநாயக பெருமானோட பாதங்கள்ல சமர்ப்பிக்கப்படும். இப்ப என்னோட சந்தேகம் என்னன்னா, சந்தேகம் கூட இல்ல, நான் முழுசாவே நம்புறேன். இந்த மாதிரி அழகான அற்புதமான வைரத்தை வெட்ட வெளியில வச்சா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா திருடர்களுக்கும் திருடவான்னு கூப்பிடுற மாதிரி ஆயிடும். நான் இத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இவ என்னடா நான் சொன்னதை அப்படியே தலைகீழா புரிஞ்சுக்கிட்டு என்னையே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டா. இத நீங்க முதல்லயே சொல்ல வேண்டியதானே? நீ முதல்ல தெளிவா கேட்டிருக்க வேண்டியதானே. எனக்கு விளக்கறதுக்கு வாய்ப்பு கொடுத்தியா? அதுக்கு முன்னாடி நீயே முந்திக்கிட்ட. என்னமா இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அத பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லங்கறாங்க. நீ எதை பத்தியாவது கவலைப்பட ஆரம்பிச்சேனா அது அப்படியே நடந்துருமா. மத்தவங்க விஷயத்துல மூக்கு நுழைக்கிற வேலையே வேண்டாம். அந்த வைரத்தை எப்படி பாதுகாக்கணும்ங்கற பொறுப்பு அந்த மாளிகையோட காவல் அதிகாரிகளோடது, உன்னோடது இல்ல. இதுக்கு மேலயும் அந்த மாளிகைக்கு நீ போய் அந்த வைரத்தை பத்தி யார்கிட்டயும் வாய திறக்க கூடாது. அமைதியா இருக்கணும். சரி சரி. ஏற்பாடுகளுக்கு தேவையான பொருட்களோட பட்டியல் வந்துருச்சா? எப்பவோ வந்துருச்சு குருஜி. இதோ அதோட பட்டியல். ஒவ்வொரு பொருளோட விலைக்கு பக்கத்துலயும் ஒரு பூஜ்ஜியத்தை சேர்த்துக்கங்க. அரசாங்கம் சார்பா 100 நாணயங்கள் வசூலிக்கப்படுறதுக்கு பதிலா 1000 நாணயங்கள் வசூலிக்கப்படணும். 50க்கு பதிலா 500 வசூலிக்கப்படணும். ஒவ்வொரு பொருளோட விலைக்கு பக்கத்துலயும் ஒரு பூஜ்ஜியத்தை சேர்த்தாதான் எனக்கு சேர வேண்டிய உண்மையான பங்கு எனக்கு முழுசா கிடைக்கும். நான் ராஜகுருவாச்சே. அரசாங்கத்தில இருந்து எனக்கும் ஒரு பங்கு வந்து சேரணும் இல்லையா? விநாயகரோட அனுகிரகம் எனக்கும் கொஞ்சம் கிடைக்கணும் இல்லையா? புரிஞ்சிடுச்சு குருஜி. ஜெய் ஸ்ரீ கணேஷ். அவ்வளவுதான் மகாராஜா. இதுதான் கடைசி பொருட்களுடைய பட்டியல். உலர்ந்த திராட்சை 40 மூட்டை, பாதாம் 100 மூட்டை, மைதா 5000 மூட்டை, அப்புறம் 6000 பானை நெய், முந்திரி 40 மூட்டை. அவ்வளவுதான் மகாராஜா, பட்டியல் முடிஞ்சிருச்சு. இந்த சின்ன பட்டியலை தயாரிச்சது எங்க குருஜி தான் மகாராஜா. ராமகிருஷ்ணா, மன்னிக்கணும் மகாராஜா, சபைக்கு வர கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. கொஞ்சம் தாமதமா? இந்த அரசவையோட நிகழ்வு 2வது கட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கு. இத தாமதம்னு சொல்ல மாட்டாங்க. அரசவையோட பொன்னான நேரத்தை அவமதிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்றது புரியுதா இல்லையா? அது சரி, தாமதமானதுக்கு
என்ன காரணம்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? நான் என்ன செய்யறது குருதேவா? நேத்து ராத்திரி சரியா தூக்கமே வரல. என் மனசு நிறைய ஒரே கவலையா இருந்துச்சு. அதனாலதான் தூங்க முடியல. கவலைப்பட்டாராம். கவலையா? பண்டிதன் ராமகிருஷ்ணன் மாதிரி விசேஷ ஆலோசகரே இப்படி கவலையில இருந்தா தர்பாரை எப்படி நடத்துறது? இந்த சூழ்நிலையில எல்லார விடவும் அதிக சந்தோஷமா இருக்க வேண்டியது நீதானே. ஏன்னா இவ்வளவு பெரிய ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, எல்லா பக்கமும் கொண்டாட்டங்கள் நிறைஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? இல்ல மகாராஜா, பகவான் ஸ்ரீ கணபதியோட வருகையை நினைச்சு மத்தவங்க எவ்வளவு சந்தோஷப்படுறாங்களோ நான் அதை விட அதிக சந்தோஷப்படுறேன். இருந்தாலும் என்ன பண்டிதனே ராமகிருஷ்ணன்? இருந்தாலும் சந்திரமணியை நினைச்சாதான் கவலையா இருக்கு. திருவிழா அன்னைக்கு அந்த சந்திரமணியை மக்கள் பார்வைக்காக அரசவையில வைக்கிறது சரியா இருக்குமான்னு சந்தேகமா இருக்கு. ஏன், இதுல என்ன சந்தேகம்? மகாராஜா, அது ஒரு விலை மதிப்பு இல்லாத வைரம். அந்த மாதிரி ஒரு வைரத்துடைய அழகை நம்ம வார்த்தையால விவரிக்க முடியாது. அதோட மதிப்பை நம்ம கற்பனை கூட பண்ண முடியாது. அதை இப்படி வெட்ட வெளியில வைக்கிறது திருடர்களுக்கு அழைப்புதல் கொடுக்கிற மாதிரி இல்லையா? இந்த உலகத்துல இருக்கிற கத்துக்குட்டி சின்ன திருடர்கள்ல இருந்து மிகப்பெரிய திறமை வாய்ந்த திருடர்கள் வரைக்கும் அதை திருடிட்டு போக முயற்சி பண்ண மாட்டாங்களா? இதால அரசவையுடைய பாதுகாப்புக்கு எதுவும் ஆபத்து வராதா? நம்ம சிறப்பு ஆலோசகர் இன்னும் தூக்கத்துல தான் இருக்கார் போல இருக்கு. என்ன பேசுறாருன்னு அவருக்கே புரிய மாட்டேங்குது. முழிச்சுக்கங்க. விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு. இப்போ அரசவையில இருக்கீங்க, அதுவும் மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் முன்னாடி. முழிச்சுக்கங்க. சொல்ல வரத தெளிவா யோசிச்சு சொல்லுங்க. சந்திரமணி திருட்டு போகுமா? அதுவும் மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரோட அரண்மனையில இருந்து. என்ன பேசுறோன்னு புரிஞ்சுதான் பேசுறீங்களா? முதல்ல நான் என்ன சொல்ல வரேங்கிறத புரிஞ்சுக்கோங்க குருவே. சில நேரங்கள்ல அளவுக்கு அதிகமான நம்பிக்கையும் ஆபத்துல போய் முடியும். இப்படி நடந்துரும்னு நான் உறுதியா ஒன்னும் சொல்லல. ஆனா காரணமே இல்லாம எதுக்கு ஒரு திருடனுக்கு நாம வாய்ப்பு கொடுக்கணும்னு தான் சொல்ல வரேன். யாரோ ஒரு நபர் சந்திரமணி மேல ஆசைப்பட்டு இவ்வளவு புனிதமான ஏற்பாடுகளை கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு தரலாமா சொல்லுங்க? அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதை திருடிக்கிட்டு போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம சிறப்பு ஆலோசகரே ரொம்ப தெளிவா திருடர்களுக்கு அழைப்பு கொடுத்துட்டாருல. அது மட்டும் இல்லாம இப்போ அவங்க சந்திரமணி மேல அதிகமா கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அனுபவம் இல்லாத ஒருத்தர் இப்படித்தான் நடந்துக்குவாங்க. இதுக்கெல்லாம் ஒரு தனிப்பட்ட தகுதி வேணும். இவரே இப்போ அழைப்பு விடுத்துட்டாரு. எல்லா திருடர்களையும் கொள்ளக்காரங்களையும் வாங்க வாங்கன்னு அழைப்பு கொடுத்துட்டாரு. விலை மதிக்க முடியாத சந்திரமணிய அரசவையில வச்சிருக்காங்க, அதை திருடுறதுக்கு வாங்கன்னு சொல்லிருக்காரு. இப்படி கூப்பிட்டா யாரு தான் வரமாட்டாங்க சொல்லுங்க? இப்ப இவரே அது திருடு போயிடுமோன்னு கவலைப்படுறாராம். கொஞ்சம் இருங்க குரு தாத்தாச்சாரியரே. நம்ம பண்டிதன் ராமகிருஷ்ணன் தன்னுடைய கடமையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆலோசனை கொடுக்க வேண்டியது அவன் கடமை, அதைத்தான் செய்யறான். நாம இவன் சொல்றத கவனமா கேட்டுதான் ஆகணும். சரி, நீ சொல்லு ராமகிருஷ்ணா, நீ இப்ப என்ன சொல்ல வர? நாம இந்த விலை மதிப்பில்லாத சந்திரமணிய பார்வைக்கு வைக்க கூடாதுன்னு சொல்றியா? ஆனா அது எப்படி சாத்தியமாகும்? இத பத்தி அறிவிச்சாச்சு, அழைப்புகள் அனுப்பியாச்சு. அதோட இந்த விழாவின் முக்கிய அம்சமே சந்திரமணிய மக்கள் பார்வைக்கு வைக்கிறது தானே. இது பாருங்க மகாராஜா, ஒருவேளை சந்திரமணிய மக்கள் பார்வைக்கு வைக்கலன்னா அப்புறம் விஜயநகர சாம்ராஜ்யத்தை பார்த்து எல்லாரும் ஏளனமா சிரிப்பாங்க. என்ன மன்னிச்சிருங்க குருதேவா, என்னால இப்போ ராமகிருஷ்ணன் சொல்றதையும் அவ்வளவு லேசா எடுத்துக்க முடியாது. ஒருவேளை ராமகிருஷ்ணன் சொல்ற மாதிரி உண்மையிலேயே நடந்தா என்ன பண்றது? அப்படின்னா அந்த பொறுப்பை இவர்கிட்டயே ஒப்படைச்சிருங்க மகாராஜா. சந்திரமணிய பாதுகாக்கிற பொறுப்பை இவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. இவர்கிட்ட ஒப்படைக்கிற இந்த பொறுப்பை இவரு சரியா செய்வார்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இவர் தான் திறமையான புத்திசாலியான பண்டிதராச்சே. இவரோட அறிவாற்றலை இவர் நல்லா பயன்படுத்துவாரு. ஆனா குருதேவா, ரொம்ப நல்ல விஷயத்த சொல்லிருக்கீங்க. நான் இன்னையிலிருந்து, இந்த நொடியிலிருந்து இந்த கணமே சந்திரமணியோட பாதுகாப்புக்கான முழு ஏற்பாடுகளையும் செய்யற பொறுப்பை ராமகிருஷ்ணன் கிட்ட ஒப்படைக்கிறேன். ஆனா பண்டிதனே ராமகிருஷ்ணா, ஞாபகம் இருக்கட்டும், இந்த சந்திரமணி ஒன்னும் சாதாரண வைரம் இல்லை. விஜயநகர ராஜ்யத்தோட சுய மரியாதையும் அதுதான். நம்ம கௌரவம் அதுல அடங்கி இருக்கு.
அதனால இந்த வைரத்துக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் உன்கிட்ட கருணையோட நடந்துப்பேன்னு எதிர்பார்க்காத. அந்த சந்திரமணிக்கு ஏதாவது ஆச்சு, அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஞாபகம் இருக்கட்டும். பண்டிதனே ராமகிருஷ்ணா, இது விஷயமா நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா? குருஜி ஜாக்கிரதையா இருங்க. எப்பெல்லாம் இவர் உங்களை பார்த்து சிரிக்கிறாரோ அப்பெல்லாம் உங்க நாடி நரம்பெல்லாம் அடங்கி போற மாதிரி ஏதாவது ஒண்ணு இவர் பண்ணிடுறாரு. குருஜி, இவனோட சிரிப்பை பார்க்கும் போதே தெரியுது ஏதோ திட்டம் போட்டு பெருசா உங்களை மாட்டி விட போறான்னு. பாத்துக்கிட்டே இருங்க, அவன் வாயை திறந்ததும் உங்க மண்டை மேல இடி விழும். அங்க பாருங்க, வாயை திறக்க போறான், ஏதோ உங்க மண்டை மேல விழ போகுது. மகாராஜாவுடைய கட்டளை அந்த கடவுளுடைய கட்டளைக்கு சமம்னு சொல்லுவாங்க. ஒருவேளை சந்திரமணியை பாதுகாக்கிற திறமை எனக்குள்ள இருக்குன்னு மகாராஜாவே நினைக்கிறாருன்னா அதுக்காக நான் முதல்ல மகாராஜாவுக்கு என் பணிவான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க கொடுத்த இந்த வேலையை நான் நேர்மையான முறையில பூர்த்தி செய்வேன். அதோட நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதியும் கொடுக்கிறேன் மகாராஜா. இந்த சந்திரமணியை பாதுகாக்க நான் என்னோட உயிரையும் பணைய வைக்க தயாரா இருக்கேன். சந்திரமணிக்கு எந்த ஒரு பாதிப்புமே வராது மகாராஜா. இருந்தாலும் எது எப்படி இருந்தாலும் எனக்கு திறமை இருக்குன்னு நீங்களே உறுதியா நம்புறீங்க. அப்புறம் ஏன் அரைகுறையான பொறுப்பை ஒப்படைச்சிங்க? என்ன நம்புற நீங்க முழு பொறுப்பையும் என்கிட்டயே தரலாம் இல்லையா? முழு பொறுப்பா? முழு பொறுப்புன்னு நீ எதை பத்தி சொல்ல வர ராமகிருஷ்ணா? சந்திரமணியை பாதுகாக்கிற பொறுப்பு மட்டும் பத்தாதுன்னு சொல்ல வர மகாராஜா. அதுக்கான முழு ஏற்பாடையும் பண்ற பொறுப்பை தாங்கன்னு சொல்ல வரேன். மகா போட்டி நடத்துறதுல இருந்து சங்கீத போட்டி நடத்துற வரைக்கும் எல்லா பொறுப்புகளையுமே என்கிட்ட ஒப்படைச்சா சந்தோஷமா இருக்கும். விழாவுக்கு தேவைப்படுற எல்லா பொருளையும் வாங்குற பொறுப்பை நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப வசதியா இருக்கும். உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்க. உன்கிட்ட என்ன பொறுப்பை ஒப்படைக்கிறாங்களோ அதை மட்டும் செஞ்சா போதும், புரிஞ்சுதா? மத்தவங்க விஷயத்துல நீ தலையிடாத. அதை பாத்துக்கதான் நான் இருக்கேன் இல்லையா? நான் பாத்துக்கிறேன் மகாராஜா, நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட விட்டுருங்க. அடடா குருநாதரே, இந்த வயசுல உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டம்? உங்க சேவகன் நான் தான் இருக்கேன்ல. விழாவுக்கான எல்லா ஏற்பாடையும் நானே பண்ணிடுறேன். உங்களுக்கு பொருத்தமான வேலையை மட்டும் நீங்க செஞ்சா போதும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். விழா நடக்கிற அன்னைக்கு முழு கவனத்தையும் செலுத்தி பகவான் ஸ்ரீ கணேசனுக்கு பூஜை பண்ணாலே போதும். இந்த விழாவுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்யற அந்த பொறுப்பை நீங்க எனக்கு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஆச்சாரியாரே. நான் தான் சொல்றேன்ல, நீ கவனிச்சுக்க வேண்டிய அவசியமே இல்ல. மகாராஜா, தயவு செஞ்சு பண்டிதர் ராமகிருஷ்ணன் சொல்றது சரிதானே ஆச்சாரியாரே? நீங்க ராஜகுரு, உங்க பொன்னான நேரமும் தியானமும் ரொம்ப முக்கியமானது. நீங்க உங்களோட கவனத்தை மகா பூஜையில செலுத்துங்க. மத்த எல்லா வேலைகளுக்கும் பண்டிதர் ராமகிருஷ்ணன் இருக்கார்ல, அவர் பார்த்துப்பாரு. எனக்கு என்னவோ மகாமந்திரி சொல்ற விஷயம் சரிதான்னு தோணுது குருதேவா. நாம இந்த பொறுப்பையும் பண்டிதன் ராமகிருஷ்ணன் கிட்ட ஒப்படைச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். சந்திரமணியோட பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யறது மட்டும் இல்லாம இந்த விழாவோட மொத்த ஏற்பாடுகளுக்கான பொறுப்பையும் நான் உன்கிட்டயே ஒப்படைக்கிறேன். இன்னையிலிருந்து இந்த கடத்துல இருந்து இந்த மாபெரும் விழாவுக்கான மொத்த ஏற்பாடுகளையும் உன் கையில நான் ஒப்படைக்கிறேன். இந்த விழாவுக்கான மொத்த கணக்கு வழக்குகளையும் நீதான் கவனிக்கணும். உத்தரவு மகாராஜா. குருதேவா, சொல்லுங்க சொல்லுங்க மகாராஜா. பண்டிதன் ராமகிருஷ்ணன் கிட்ட பொருட்களோட பட்டியலை ஒப்படைச்சிருக்கு. ஏன்? சரி சரி மகாராஜா. சொன்ன கேட்கணும். வாங்கிக்க. ரொம்ப நன்றி ஆச்சாரியாரே. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. என்ன இது? தூக்குங்கன்னு நான் சொல்லுவேன், இன்னைக்கு பொறுத்துக்கோங்கன்னு சொல்றேன். முதல்ல நீங்க பொறுத்துக்கோங்க, அதுக்கப்புறமா தூக்குங்க. எதை தூக்குறது? கஷாயத்தை தூக்கி மடமடன்னு குடிச்சிருங்க. அப்பதான் உங்களுக்கு நிம்மதியா இருக்கும். இந்த விக்கல் தும்மல் இதெல்லாம் யாரால கட்டுப்படுத்த முடியும் சாரதா? இதெல்லாம் எப்ப வேணாலும் எங்க வேணாலும் வரும். இதோ திரும்ப வருது.
பாதியில நின்னுடுச்சு. பரவாயில்ல, குடு சாரதா, இப்பதான் தும்முல் வரலையே. இந்த வீட்ல எதுவுமே சரியில்லை. தினம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இந்த வீட்டுக்கு யாரோட கண்ணு பட்டுச்சுன்னே தெரிய மாட்டேங்குது. நீ கவலைப்படாத சாரதா, லாமாவை கஷாயத்தை நான் குடிக்க வைக்கல. என்னாச்சு? இந்த காலத்து பசங்களுக்கு எதுவா இருந்தாலும் உடனே ஒட்டிக்கிட்டு ஏன் தான் இப்படி இருக்காங்களோ. லேசான ஜலதோஷம் தான். சீச்சி சீச்சி சீச்சி, மூக்குல இருந்து தார தாரையா ஒழுகிட்டே இருக்கு. என்ன பாருங்க, நான் எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கேன்னு. நோய் நொடியெல்லாம் விட்டு தள்ளுங்க, ஒரு சின்ன தும்பல் கூட எனக்கு வராது. என்னமா பேசுறீங்க? தும்மல் கூட வராதா? அது எப்படி சாத்தியமாகும்? அம்மா அவங்களோட மூக்க முழு கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்களாம். அது எப்படி வேலை செய்யும் அவங்களுக்கு தான் தெரியுமா. தும்பலுக்காக கூட அது கீழே இறங்கி வராதான். அம்மா தும்பிட்டாங்க. என்னது? இந்த ராமவாலதான் நம்ம எல்லாருக்கும் இது ஓட்டிக்கிச்சு. இது குடுக்கிற வரைக்கும் இவனை விடாத. கை கால கட்டி போட்டாவது இந்த கஷாயத்தை வாயில ஊத்தி விடுங்க. இல்லனா அரசவைக்கு போய் எல்லார் முன்னாடியும் தும்பிட்டே தான் இருப்பா. என்ன பேசுற? நாளைக்கு நான் விருந்தாளிகள் எல்லாம் போய் வரவேற்கணுமே. நான் என்ன பண்றது? தும்மிக்கிட்டேவா அவங்களை எல்லாம் வரவேற்க முடியும்? சாரதா, ஏதாவது பண்ணு. அம்மா, தும்மல நிறுத்த ஏதாவது செய்யுமா. என்ன குணப்படுத்தி விடுங்களேன். இசைக்கலைஞர்கள் வர்ற நேரம் ஆயிடுச்சு. குறிப்பா சொல்லணும்னா மேற்கத்திய இசை பாடகி கிளாரா. அவங்களோட பாட்டை கேட்டு மயங்காதவங்களே இந்த உலகத்துல இல்ல. அவங்கள சிறப்பு விருந்தினரா இங்க வர வச்சிருக்கோம். வணக்கம் குருநாதா, நீங்க இங்க எப்படி? நான் எங்க வரலாம் வரக்கூடாதுன்னு உங்ககிட்ட அனுமதி கேட்டுதான் வரணுமா என்ன? இல்ல இல்ல இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. வேற எப்படி? இல்ல, அது வந்து என்னன்னா, ஒரு சின்ன ஆர்வம். ராஜகுரு அரண்மனை வாயில்ல உங்களுக்கு இங்க என்ன வேலைன்னு யோசிச்சு பார்த்தேன். அது வந்து நான் அதாவது வரவேற்கிறதுக்கு இங்க வர விருந்தாளிகளே எங்க குருஜி சுயமா வரவேற்கிறதுக்கு இங்க வந்திருக்காரு. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை பண்டிதரே? என்ன சொல்றீங்க நீங்க? அதுல எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு போகுது? என்கிட்ட தான் பொறுப்பு ஒப்படைச்சிட்டாங்களே. மகாகுரு இதை செஞ்சாருன்னா அவருக்கு நல்லாவா இருக்கும்? அதைத்தான் யோசிச்சு பார்த்து கேட்டேன். அத பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லவே இல்ல. இந்த காரியத்தை செய்யறதுக்கே எங்க குருஜிக்கு ஆட்சேபனை இல்லனா நீங்க எதுக்கு தேவையில்லாம உங்க மண்டையில போட்டு அதை குழப்புன்னு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க? இவரு நினைச்சாருன்னா எவ்வளவு வேணாலும் கீழே இறங்கி வருவாரு. சரிதானே குருஜி? இல்ல, எங்க குருஜி வந்திருக்கிறது அந்த வெளிநாட்டு பாடகியோட அழக ரசிக்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல இல்ல, ஒரே ஒரு விருந்தாளி அழகா பார்த்து ரசிக்கவர் ஏன் வர போறாரு? கொஞ்சம் மூளை இருந்தா அதை பயன்படுத்தி பாருங்க. அந்த மாதிரி எதுவும் இங்க கிடையாது. அப்படி இல்லடா கணி, இவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நம்ம குருஜி அந்த வெளிநாட்டு பாடகை வரவேற்கிறதுக்காக ராத்திரி எல்லாம் தூங்காம முழிச்சுக்கிட்டு இருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் வரப்போறவங்க வெளிநாட்டு பாடகியாச்சே, வரவேற்ற மாதிரியே இருக்கும், பார்த்த மாதிரியே இருக்கும். ஓம் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு வாழ்க வாழ்க. இவரோட பேரு மதுரா தாஸ். சிறந்த பாடகர் மட்டும் இல்ல, ராம பக்தரும் கூட. ஓம் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு வாழ்க வாழ்க. வருக வருக மதுரதாஸ் அவர்களே, வருக வருக.
நான் ஒரு பெரிய பாக்கியசாலி. ஏன்னா நாங்க இருக்கிற இடத்துல உங்க காலடி பட்டிருக்கே. உங்களை பணிவோட வரவேற்கிறோம். உங்க பயணத்துல எந்த சிரமமும் இல்ல. ஆச்சு. ஆமா, யார் இந்த பையன்? இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல. உன்னை நீயே அறிமுகப்படுத்திக்குவியா? அடியனை எல்லாரும் ராமகிருஷ்ணன் கூப்பிடுவாங்க. மகாராஜாவோட அரண்மனையில நான் ஒரு ஆச்சு. மன்னிக்கணுங்க, நான் ஒரு ஆலோசகரா இருக்கேன். இவனோட சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதோட இவன் கொடுக்கிற மரியாதையும் ரொம்ப இனிமையா இருக்கு. என் மனசுக்கு திருப்தி கிடைச்சிருக்கு. இதுல என் பயண களைப்பெல்லாம் பறந்து போச்சு. சரி சரி, ஆரம்பிங்க ஆரம்பிங்க. ஆரம்பிக்கணுமா? என்னத்த ஆரம்பிக்கணும்? ஏதாவது நடன நிகழ்ச்சி தான். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இப்படி ஏதாவது. என்ன சந்தோஷப்படுத்த மாட்டீங்களா என்ன? நீங்க எடுபடி தானே? எடுபடியா? என்ன பார்த்தா உங்களுக்கு எடுபடி மாதிரியா தெரியுது? நான் அரசவையில ராஜகுரு பதவியில இருக்கேன். நான் தான் ராஜகுரு தாத்தாச்சாரியார். அப்படியே பொசுக்கிடுவேன். மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க பிரபு, மன்னிச்சிருங்க. எனக்கு எப்படி தெரியும் நீங்க தான் தாத்தாச்சாரியார்னு? இந்த விருந்தாளிய அவரோட அறைக்கு கூட்டிட்டு போங்க. ராமா, என்ன ஆளுவன்? குருஜி அங்க கொஞ்சம் பாருங்க. வெளிநாட்டு பேரழகி உள்ளூர் பல்லக்கில வருது. கர்நாடக சங்கீதத்துல பெரிய வித்வான் தான் இந்த யோகேந்தர் ராவ். பெரிய புகழ் பெற்றவர். ஆனா இவர்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு. இவருக்கு திருடுற ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. அதாவது எதை பார்த்தாலும் அதை திருட முயற்சி பண்ணிடுவாரு. அதுக்காக இவர் திருட இல்ல, அதோட அது அவரோட எண்ணமும் இல்ல. இன்னும் சொல்லப்போனா அது அவருக்கு பழக்கமாயிடுச்சு. என்ன மந்திரியாரே, இங்க ஏற்கனவே சந்திரமணியை பாதுகாக்கிற பொறுப்பு என் கழுத்தை இறுக்கிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த கலைஞருக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதியா இருக்கணும். நாம என்ன பண்றது பண்டிதர் ராமகிருஷ்ணா? விருந்தாளிகளோட இந்த பட்டியலை மகாராஜாவே தயார் செஞ்சாரு. நாம எதுவுமே பண்ண முடியாது. வருக 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 யோகேந்தர் ராவ் அவர்களே, வருக வருக. உங்களை இந்த விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு வரவேற்கிறேன். திருடுவேன், எல்லாத்தையும் திருடுவேன். ஐயா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, சங்கீதத்தில் இருக்கிற எல்லா சுரங்களையும் நான் திருடிடுவேன். எனக்கு சரஸ்வதி அனுகிரகம் இருக்கிறதுனால என்னால முடியாத காரியம் எதுவும் இல்ல தெரியுமா? ஐயோ, மகா வித்வான் குரு ஆச்சாரியார் தாத்தாச்சாரியார் என்ன இங்க வரவேற்கிறதுக்காக நேராவே வந்திருக்காரு. ஆசீர்வாதம் பண்ணுங்க. வெற்றி உண்டாகட்டும், வெற்றி உண்டாகட்டும். விஜயி பவ. எழுந்துருங்க, உள்ள போங்க. இவரோட அறைக்கு கூட்டிட்டு போங்க. பார்த்து ஜாக்கிரதையா கூட்டிட்டு போங்க. ஏன்னா இவரு என்னோட சிறப்பு விருந்தினர். பாத்தீங்களா? என்னாச்சு குருவே? என்னோட காலனி. என்னாச்சு உங்க காலனிக்கு? ஒண்ணுதான் இருக்கு. எங்க போச்சுன்னு தெரியலையே. அவன் என் காலில் விழறதுக்கு முன்னாடி 2 காலனிகள் இருந்தது. ஆனா இப்போ ஒண்ணுதான் இருக்கு. எப்படி காணாம போயிருக்கோம்? தெரிஞ்சிருச்சு, அவன் தான் எடுத்துட்டு போயிருக்கான். இது அவனோட வேலை தான். யார பத்தி சொல்றீங்க குருஜி? அதான்டா அந்த பாடகன் யோகேந்தர் ராவ். அவனுக்கு தானே அந்த திருடுற வியாதி இருக்கு. கொஞ்சம் அமைதியா இருங்க குருவே. நம்ம மந்திரியார் தான் சொன்னார் இல்லையா? மன்னிச்சுக்கங்க, அவர் தொழில் ஒண்ணும் திருடுறது கிடையாது. திரும்ப கிடைச்சிடும். அங்க பாருங்க குருஜி, என்னடா நீங்க அவளோட காத்திருந்த நேரம் வந்துருச்சு. அந்த பல்லக்கு வந்துகிட்டு இருக்கு குருஜி. அடேங்கப்பா ராமா, இந்த வெளிநாட்டு அழகி எவ்வளவு அழகா இருக்கா. கொஞ்சம் அமைதியா இரு. இந்த அழகை பார்த்து வெளியேறதுக்கு இங்க நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. சிறந்த பாடகி கிளாராவை மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் சார்பா வரவேற்கிறேன். நான் இந்த நாட்டோட மகா மந்திரி.
உங்களை அன்போட வரவேற்கிறேன். தேங்க்யூ. ஆமா, இந்த பையன் யாரு? ரொம்ப குட் லுக்கிங்காவும் சாமிங்காவும் இருக்காரு. என்ன பாராட்டினதுக்கு ரொம்ப நன்றி. இது உங்களோட பெரிய மனசு. அப்புறம் எல்லாரும் என்ன அன்பா தாத்தாச்சாரியார்னு கூப்பிடுவாங்க. ஆனா நீங்க மட்டும் என்ன தாத்தூன்னு கூப்பிடலாம். நான் பேசிக்கிட்டு இருந்தது இவரை பத்தி தான். ஹாய், மை நேம் இஸ் கிளாரா. உங்க பேரு? அடியேன இங்க எல்லாரும் ராமகிருஷ்ணன்னு சொல்லுவாங்க தேவி. இல்ல, நான் தேவி இல்ல. மை நேம் இஸ் கிளாரா. 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 அது என்னன்னா, எங்க நாட்டுல நாங்க எல்லா பெண்களையும் தெய்வங்களுக்கு சமானமா பார்ப்போம். நீங்களும் ஒரு பெண் தானே? அப்படி பார்த்தா நீங்களும் எனக்கு தெய்வம் மாதிரி தான். அதுவும் சங்கீதத்துல சிறந்த தெய்வம். உங்களை தெய்வம்னு கூப்பிடுறதுல என்ன தப்பு இருக்க முடியும்? இம்ப்ரெஸ்ட். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். மணிலட்சுமி, எல்லா பொருட்களையும் இவர்கிட்ட கொடுங்க. பொட்டி பெடுக்கைய தூக்கிக்கிட்டு என் பின்னாடியே நீ வா. ஐயோ, இல்ல 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 தேவி, இவர் வேலைக்காரர் இல்ல. இவர் எங்க ஆச்சாரியார், மகாராஜாவுடைய குலகுரு, அரசபையுடைய ராஜகுரு, மகா பண்டிதர் தாத்தாச்சாரியார். மன்னிச்சுக்கோங்க. வாட்? சீரியஸ்லி? இந்த கிழவனோட கீழ்த்தரமான வேலையால தான் நம்ம 2 பேருக்குமே மரியாதை கௌரவம் இல்லாம போயிடுச்சு. நல்ல வேலை நம்மள பார்த்து பிச்சைக்காரங்கன்னு சொல்லல. இதுக்கப்புறமாவது இந்த கிழவனுக்கு புத்தி ஒரு பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிறானு பாப்போம். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அப்புறம் இன்னும் வர இருக்கிற விருந்தாளிகளுக்கு நீங்களே வரவேற்பு கொடுங்க. என்ன? அப்புறம் அவங்களுக்கு நான் வாழ்த்துக்கள் சொன்னதா சொல்லுங்க. நிச்சயம். குருஜி தாத்தாச்சாரியார் அவர்களுக்கு, ராஜகுரு தாத்தாச்சாரியார் அவர்களுக்கு. சாஸ்திரிய சங்கீதத்துக்கு பெருமை தேடி கொடுத்தவங்க, ஸ்வரங்களோட புதையல். இந்த காலகட்டத்தில் உள்ள இளம் பாடகர்களுக்கு எல்லாருக்கும் இவங்க தான் ஒரு முன் உதாரணம். உங்கள மாதிரி சிறந்த பாடகி இந்த விஜயநகரத்துக்கு வந்தது விஜயநகரத்துக்கே பெருமையா இருக்கு. இந்த இசை தெய்வத்துக்கு என் வணக்கங்கள் தேவி. சரி, உங்க பயணத்துல எந்த சிரமமும் இல்லல்ல? பயணங்கிறது வெறும் ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான். நம்மளோட பார்வை இருக்க வேண்டியது லட்சியத்து மேல. லட்சியம் இருந்தாதான் பயணத்துக்கே ஒரு அர்த்தம் இருக்கும். லட்சியமே இல்லைன்னா எதுவும் இல்லைன்னு அர்த்தம். ஆமா, சரியா சொன்னீங்க தேவி, ரொம்ப சரியா சொன்னீங்க. உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சுதா இல்ல வேணும்னே தலையாட்டுறீங்களா? இவ்வளவு ஆழமான நல்ல கருத்தை புரிஞ்சுக்க முடியாதவன் இந்த பூமியில வாழவே தகுதி இல்லாதவன். நீங்க சொன்னது ரொம்பவே சரிதான் தேவி. நீ யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இந்த மாதிரியான வார்த்தைகளை நான் இது வரைக்கும் எங்கேயுமே கேட்டதில்ல. உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. என் பெயர் ராமகிருஷ்ணன். உன்னை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ராமகிருஷ்ணா. அது என் பாக்கியம். பயணம் பண்ணி வந்திருக்கீங்க, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க. இவங்க சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? அவங்களுக்கு பயணம் முக்கியம் கிடையாது, இங்க வரதுதான் முக்கியமா. அப்புறம் ஏன் அதை வெளிப்படையா சொல்லல? மனுஷனை தவிர மத்ததெல்லாம் ஏன் நேரா நடக்கிறது இல்ல? அது பழக்க தோஷம் இல்ல? மந்திரியாரே, உங்க கணக்குப்படி 5 இசைக்கலைஞர்கள் வருவாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. 4 பேர் வந்துட்டாங்க. ஆனா 5வது நபரை காணோம். அவர் எப்போ வருவாரு? நம்மளோட 5வது விருந்தாளியோட பேர் சோம்நாத். ஓஹோ, ரொம்ப அற்புதமான பாடகர். அதோட வீணையையும் நல்லா வாசிக்க கூடியவர். ஆனா இந்நேரம் வந்திருக்கணுமே. மன்னிச்சிடுங்க மந்திரியாரே, இன்னைக்கு சோம்நாத் அவர்கள் இங்க வரமாட்டாரா? வரமாட்டாரா? ஏன் வரமாட்டாரு? அவர் என்ன சொன்னார்னா, அவருக்கு பணக்காரங்களோட உபசரிப்பு சுத்தமா பிடிக்காதா. நீங்க உங்க ஆடம்பரத்தை காட்டுறீங்களா, அதனால இந்த உலகத்துக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லையா. அதனால அவர் என்ன சொன்னார்னா, நிகழ்ச்சி நடக்கிற அன்னைக்கு தான் அவர் இங்க வருவாரா. அவரு நேரா போட்டியிலேயே கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அட,
என்ன இப்படி ஆயிருச்சு? கவலைப்படாதீங்க மந்திரியாரே. உண்மையான கலைஞர்கள் இப்படிதான் இருப்பாங்க. உணர்வுபூர்வமா, சுயமரியாதையோட, கௌரவத்தோட, தைரியமா. சரி, இசைக்கலைஞர் சோம்நாத்துக்கு இங்க வர விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, நானே போய் அவரை சந்திக்கிறேனே. என்ன சந்திச்சே ஆகணும். சந்திரமணியை பாதுகாக்கிறதுக்காக விழாவுக்கு வரப்போற ஒவ்வொரு நபரையும் நான் நேருக்கு நேரா பார்த்து அவங்கள பத்தி உண்மையிலே தெரிஞ்சுக்கணும். யாரா இருந்தாலும் நான் விடுறதா இல்ல. எனக்கு பணக்காரங்க மேல கோபம் இல்ல. என் கோபம் எல்லாம் அவங்க பண்ற அட்டூழியம் தான், அவங்க பண்ற அட்டகாசமும் தான். இருக்கட்டும், கடவுள் அவங்கள பணக்காரங்களா படைச்சிருக்கலாம். ஆனா அதுக்காக இவ்வளவு அட்டகாசம் பண்ணணுமா? வெளிக்காட்டிக்கணுமா? நீங்க வெளிக்காட்ட நினைக்கிறது நீங்க தான் சிறந்தவங்க அப்படின்னு காட்டுறதுக்கா? நீங்க ரொம்ப ரொம்ப சரியாதான் சொல்றீங்க ஐயா. ஒருவேளை நான் தப்பா சொல்லி இருந்தேனா உன்னால அந்த தப்ப சரி செய்ய முடியுமா? இல்ல சரியா தப்பாக்க தான் முடியுமா? ஐயோ இல்லங்க ஐயா, நான் எப்ப அப்படி சொன்னேன்? நீங்க சொன்னதை நான் ஏத்துக்கிட்டேன். ஆனா ஒருவேளை நீங்க சொன்னது தப்பா இருந்தா நான் என்ன பண்ண முடியும்னு கேக்குறீங்க இல்லையா? அதுக்கு நீங்க சொன்னது சரிதான்னு நான் பதில் சொன்னேன். ஏன்னா நீங்க சொன்னது ரொம்ப சரியான பதில். இப்படி ரெண்டு பேருமே சொல்றது சரியா இருந்தா அப்புறம் விவாதம் பண்ண என்ன இருக்கு? என்ன இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. மன்னிக்கணும், தயவு செஞ்சு அடியன் கூட கிளம்பி வரீங்களா? உங்களுக்காக சில புது ஆடைகளை வாங்கிக்கலாம். வேணா, உங்களை மாதிரி உயர்ந்த கலைஞர் இந்த மாதிரி உடையில இருக்கிறது எனக்கு பாக்குறதுக்கு சரியா படல. பாத்தியா, நீ உன்னுடைய பணக்கார புத்தியை என்கிட்ட காட்டிட்டல. ஒரு மனுஷனோட மதிப்பீட்ட அவன் போட்டிருக்கிற உடைய வச்சு கணிக்க மாட்டாங்க. அப்படி இல்லைங்க ஐயா. என்னன்னா அப்படி எல்லாம் இல்லைங்க ஐயா. அப்படிதான், அதுதான் அர்த்தம். மனுஷனோட திறமைய அவங்கிட்ட இருக்கிற பொருள்களை வச்சு எடை போடக்கூடாது, அவனோட அந்தஸ்த பார்க்க கூடாது. அதனாலதான் உன்ன மாதிரி பணக்காரங்களை பார்த்தா எனக்கு துளி கூட பிடிக்காது. தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க ஐயா. ஒரு முக்கியமான விஷயம், நான் ஒன்னும் பணக்காரன் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, பணக்காரங்களை பகைச்சுக்கிட்டு நீங்க பணக்காரனாக முடியாது. அதாவது பணக்காரங்க மேல இப்படி கோவப்படுறதோட வெறுக்கிறத விட நீங்க கஷ்டப்பட்டு சுயமா முயற்சி பண்ணீங்கன்னா அவங்கள விட பெரிய பணக்காரங்களாகலாம். அதுதான் ஒரு ஆண்மகனுக்கான அடையாளங்கிறத நீங்க ஏத்துக்கிறீங்கல்ல? இந்த பேச்ச கேட்கறதுக்கு வேணா நல்லா இருக்கும் பண்டிதரே, ஆனா நடைமுறை வாழ்க்கைக்கு இதெல்லாம் ஒண்ணுமே ஒத்துப்பட்டு வராது. இந்த உலகத்துல மதிப்பு வெறும் பணக்காரங்களுக்கு மட்டும்தான், அவங்க அட்டூழியத்துக்கு மட்டும்தான். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.